நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஒரு அல்ட்ராசவுண்ட் வெளியில் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணியிருப்பேன் சார், அல்ட்ராசவுண்டில் கால் ஸ்டோன்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டு வருவாங்க. கால் ஸ்டோன்ஸுங்கிற நோய் வந்து பித்தப்பையில் கல் ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இது ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு முறைகள்னால ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டோன்ஸ், கொலஸ்ட்ரால் கண்டென்ட், கால்சியம் கண்டென்ட் இதெல்லாம் ஈக்குவல் கன்சிஸ்டன்சியில் இல்லாதனால ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. எல்லா கால் ஸ்டோன்ஸ்க்குமே நம்ம 100% சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் பேஷண்ட்டுடைய சிம்டம்ஸ், லைஃப் ஸ்டைல் இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அல்சர் நோயும் கால் பேடர் நோயும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனா, கால் ஸ்டோன்ஸ்னால் நீங்கள் ஒரு ஃபேட்டி ஐட்டம்ஸ்னால் சிம்பிளானது, ஒரு பஜ்ஜி போண்டாலோ இல்லை ஒரு ஃபேட்டி ஐட்டம் சீஸோ கொலஸ்ட்ராலோ இல்லை கொழுப்பான பொருட்கள் மட்டன் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டானா வயிறு ஒரு மாதிரி அப்டமல் டிஸ்கம்ஃபர்ட் உண்டாகும். ஸோ அந்த மாதிரியா இருக்கிற பேஷண்ட் கண்டிப்பாக கால் பேடர் ரிமூவ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில சமயம் ஸ்டோன் போய் பிளாக்கேஜ் ஆயிரும். அந்த மாதிரியான பேஷண்ட் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வந்து ஸ்லிப்பேஜ் ஆகி போய் பிளாக்கேஜ் பண்ணிடுச்சுன்னா பேன்க்ரியாடைட்டிஸ்னு ஒரு கொடிய நோய், வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான நோய், உயிரை ஆபத்து உண்டாக்கக்கூடிய நோய் பேன்க்ரியாடைட்டிஸ், அந்த நோயும் உண்டாக்கிடும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கால் பிளாடர் ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களே என்ன சொன்னோம், ஸோ தொந்தரவு வரும்போது பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபி, டே கேர் மாதிரி அப்படி நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா பண்ணிட்டு நீங்கள் சாயந்தரமே கூட வீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ டே கேர் வந்ததில் என்னென்னா, வருமுன் கோப்பம் பெரிய நோயாக தொந்தரவாய் பேன்க்ரியாடைட்டிஸோ இல்லை பைல் டக்டில் ஸ்டோன் போய் அடைச்சிக்கிட்டு ஜாண்டிஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி கால் பிளாடர் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறது சேஃப். நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் ஜாப் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது நல்லது.